பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, படிக்கும் பிள்ளைகள் பரீட்சையில் மற்றவர்கள் எழுதின விடையை பார்த்தோ அல்லது புத்தகத்தை பார்த்தோ சிறு துண்டு காகிதத்தை எழுதி வைத்து பார்த்தோ எழுதுவதை காப்பி அடித்தால் என்று கூறுவார்கள். எப்படி வெற்றடிக்கிறாங்கன்னு. அல்லையா, எத்தனையோ எச்சரிப்புகள் கொடுத்த பின்னரும் இந்த தவறை செய்து மாணவர்கள் சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள், தண்டனையும் பெறுகிறார்கள். வீட்டு பாடம் செய்ய மறந்துவிட்டு சகா மாணவரின் நோட்டை பார்த்து அப்படியே எழுதி வீட்டு பாடம் செய்து விட்டதாக பொய் சொல்லுவார்கள். அதுவும் காப்பி அடித்தல் தான், வெற்றடிப்பதில் தான். அல்லையா, தேவர்களே, கிறிஸ்துவாகிய நாமும் இப்படி ஞானம் இல்லாதவர்களாக காப்பி அடிக்க கூடாது. உலகம், விஞ்ஞானம், நாகரிகம், தொழில்நுட்பம் என்று எல்லாம் துறைகளிலும் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. ஆனால் அவை எல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சரிபட்டு வருவதாக தெரியவில்லை. நாகரிகம் என்ற பெயரில் பெண்கள் ஆண்கள் உடுத்தும் அநாகரிகமான உடைகள் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ பெண் ஆண் அதை பின்பற்ற கூடாது என பைபிள் சொல்லுது. ஆண் பிள்ளைகள் ட்ரெஸ் பெண் பிள்ளைகள் போடக்கூடாது, பெண் பிள்ளைகள் ட்ரெஸ் ஆண் பிள்ளைகள் போகவிடக்கூடாது. தேவப்பிள்ளை, இந்த அநாகரிக உலகத்தில் விருந்து என்றால் அறுசுவை உணவு போய், எப்படி விருந்து என்றாலே அறுசுவையான உணவு என்கிற அந்த இதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் போய் இப்ப அதோடு சேர்த்து என்ன வருதுன்னா, 7வதாக என்ன வருது, மது போதையும் சேர்த்து கொள்ளப்படுகிறது சாப்பாடு இருக்கு. அல்லேலூயா. இதை எப்படி கிறிஸ்தவர்கள் பின்பற்ற முடியும் தேவப்பிள்ளை? இவை எல்லாம் சில உதாரணங்கள் தான். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒத்து வராத இப்படிப்பட்ட எத்தனையோ தவறான காரியங்கள், எப்படி எத்தனையோ தவறான உலக ஆசபாசங்களும் கோரிக்கைகளும் ஏராளம் உள்ளது. இவைகளை பின்பற்றாத கிறிஸ்தவர்களை இந்த உலகம் நாகரிகம் தெரியாதவர்கள் என்றும் பட்டிக்காட்டான் என்றும் முட்டாள்கள் என்றும் பேசுகிறது. இந்த உலகத்தில் வேஷம் கடந்து போகிறது தேவப்பிள்ளைகளே என்று வேதம் கூறுகிறது. ஒரு நாள் இவை எல்லாம் மாறி போகும். தேவப்பிள்ளை, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எதுவென்று பார்த்து அதன்படி செய்து நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆக வேண்டும். அல்லேலூயா. நம்மை பைத்தியக்காரன், முட்டாள், நாகரிகம் தெரியாதவர்கள் என்று இந்த உலகம் சொல்லட்டும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதனாலே நாம் அவருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருப்போம். தேவர்களே, நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தின் வேஷம் தரித்து கொள்ளாதபடி, அதன் பழக்க வழக்கங்களுக்கு எங்களை உட்படுத்தாதபடி தகப்பனே எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்தீர்கள் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறபடியினால் இயேசப்பா, நாங்கள் உமது சித்தத்தை செய்து உம்மால் மகிமைப்பட கிருபை செய்தருள்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை இரக்கம் செய்வீராக தகப்பனே. தகப்பனே, தேவன்தாமே அடியனோடு இந்த நேரம் ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவீராக, குற்றங்களை மன்னிப்பீராக. இந்த உலகத்தின் வேஷம், மாயையான வேஷத்தை தரித்து கொள்ளாதபடி உமக்கு பிரியமாக வாழ இந்த தேவ பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இந்த செய்திக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்வீராக. இவங்கள பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லாம ஆண்டவர் என்னென்ன காரியங்களா இருக்குதோ எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உங்களுடைய சித்தம், திட்டத்தை இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில 100% நிறைவேற்றுவீராக. எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில உலக வேஷம் தெரியாதபடி உமக்கு பிரியமான தேவ பிள்ளைகளாக வாழ உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.